சாரி. குருன்னு போட்டுக்கிற அப்படியே வாட்சிக்கலாம். ஓகே சார். இறைமகன் இயேசுவின் உன்னத சீடராக வாழ்ந்து நம்பிக்கை கொண்டோருக்கு நல்வாழ்வை அருளுகின்ற நம்முடைய பாதுகாவலர் புனித சந்தியாகப்பரிடம் அருள்வாழ்வில் வளர மன்றாடுவோம். மனமாற்றத்தை பலருக்கு பெற்று தந்தவரே, எளியவர்களாகிய நாங்கள் தகுதியற்றவர்கள் இன்று உம்மிடம் வந்துள்ளோம். பெற்றுத்தந்த எல்லா அருள் வளங்களுக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். அது நம்பிக்கையினாலும் வல்லமையினாலும் தூண்டப்பட்டு உமது திருப்பாதம் வந்துள்ளோம். அன்பிலும் நம்பிக்கையிலும் வேரூன்றி வாழ ஏற்படுத்தும். இறை நம்பிக்கை இயேசுவின் சிலுவை என்னும் மாபெரும் கேடயங்களால் தீய சக்திகளை வென்ற நமது பாதுகாவலரிடம் நமது தேவைகளுக்காக பரிந்துரைக்க மன்றாடுவோம். குறைகளை தீர்க்கும் புனித சந்தியாகப்பரை தீய சக்திகளை வீழ்த்தி வெற்றி கண்டவரே, எங்களை பாவத்தில் வீழ்த்துகின்ற அழகை திட்டங்களை நீர் அறிந்திருக்கின்றேன். நாங்கள் எங்களையே காத்துக்கொள்ள எடுக்கின்ற எல்லா முயற்சியிலும் எங்களுக்கு உதவி செய்தவர்களும் விண்ணகத்தில் தூதரைகளும் புனிதர்களும் பாடும் திருப்புகழை உம்மோடு இணைந்து பாட உடல் உள்ள தூய்மை உடையவர்களால் எங்களை மாற்றியருளும். நம்முடைய விவசாயத்திற்கு தேவையான நல்ல மழை வேண்டியும், நிலங்கள் நல் விளைச்சலை தரவும், கால்நடைகள் நல்ல பலன் தரவும் நம்முடைய திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். நல்ல மழையையும் பயிர்கள் நன்கு செழித்து வளர்ந்து நல்ல விளைச்சலை தரும்படியாகவும் நல்ல பலன் தரவும் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். நமது வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறைவும் வேண்டி நமது திருத்தல புனிதரை நோக்கி மன்றாடுவோம். பிரகாசமான ஒளியோடு வெள்ளை குதிரையில் ஏறி எங்களுக்காக உதவி செய்ய விரைந்து வாரும். எங்களுக்கு தேவையான எல்லா நலன்களையும் பெற்றுத்தாரும். நமக்கு உடல் உள்ள நலனை பெற்றுத்தரவும், நாம் செய்யும் தொழில் வளர்ச்சியடையவும், நமக்கு நல்ல வேலைவாய்ப்பை பெற்றுத்தரவும், மீன்பிடி தொழில் செய்வோருக்கு நல்ல மீன்பாடு கிடைக்கவும் நாம் புனிதரை நோக்கி மன்றாடுவோம். அருமருந்தினால் செய்பவரே, சிறப்பாக கொடிய நோயிலிருந்தும் எண்ணற்ற நோய்களிலிருந்தும் மக்களை விடுதலையளித்தவரே, நாடி வரும் மக்கள் தொழிலில் நல்ல லாபம் என்று முன்னேற்றம் அடையவும்
வேலையின்றி இருப்போருக்கு நல்ல வேலை கிடைக்கவும் எங்கள் பாதுகாவலரான புனித சந்தியாகப்பரை உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அனைத்து துறவியர்கள், நாட்டுத் தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள மக்களை சரியான வழியில் நடத்தி செல்ல வேண்டும் என்று அன்பின் ஆண்டவரே, நாட்டு மக்களிடையே அமைதி நிலவவும் குடும்பங்களுக்கு ஒற்றுமை, சமாதானம், அன்பு, மகிழ்ச்சி ஆகிய கொடைகளை வரமாக அளிக்க வேண்டும் என்று இரக்கம் நிறைந்த இறைவா, குழந்தைகளும் இளையோரும் இறைவனுக்கு அஞ்சி நடக்கவும் அவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் வளரவும் இறை எழுத்தல் பெறவும் வேண்டுமென்று இறையாட்சியை வழிநடத்தும் இறைவா, இளையோர் இளம்பெண்கள் வேலை வாய்ப்பு பெறவும் திருமணத்தை எதிர்நோக்கி இருப்போருக்கு விரைவில் நல்ல வாழ்க்கை துணை அமையவும் குழந்தை வரம் வேண்டுவோருக்கு குழந்தை செல்வத்தை வரமாக அருள வேண்டும் என்று நம்பினோர்க்கு வாழ்வளிக்கும் இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் செய்யும் தொழில் நல்ல வளர்ச்சியடையவும் வீடு கட்ட வேண்டுவோர் வீடு கட்டி முடிக்கவும் நிலங்கள் வாங்கவும் அரசு வேலையை பெற்றுத்தந்திடவும் அதனால் எம் வாழ்வு வளம் பெறவும் வேண்டுமென்று அழகையை வென்ற இயேசு கிறிஸ்துவே, அழகையின் தீய கட்டுகளை உடைத்து விடுதலை தந்து மன அமைதியும் உடல் ஆன்ம நலன்களையும் தந்து பாதுகாத்தருள வேண்டுமென்று நமது பங்கின் முன்னேற்றத்திற்கு துணை புரியும் நன்கொடையாளர்கள், தூய சந்தியாகப்பருக்கு சாட்சியாக வாழ்பவர்கள், அன்னதானம் வழங்குபவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நமது பங்கில் உழைத்து மரித்த குருக்கள், துறவியர், பொது நிலையினர் அனைவரும் இறைவனில் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்று நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்னும் திருப்பாடல் போன்று நமது பாதுகாவலர் புனித சந்தியாகப்பர் வழியாக நமக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கும் இறைமகன் இயேசுவுக்கு நன்றி கூறுவோம். மக்களாகிய எங்கள் நன்றியறிதலை ஏற்றருளும். நாங்கள் அருள் வாழ்வில் வளர்வதற்காக திரு ஆவியின் மூலம் நீர் தந்துள்ள திருவருட்சாதனங்கள் வழியாக எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து அதன் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் குழந்தை வரம் கிடைத்தமைக்காகவும் எங்கள் குழந்தைகளை உமது ஞானத்தாலும் அருளாலும் நிரப்பியதற்காகவும் எங்களுக்கு உடல் நலமும் மன அமைதியும் தந்ததற்காகவும் அழகை நின்று விடுதலை பெற்றதற்காகவும் நல்ல வேலை கிடைத்ததற்காகவும் இந்த நவநாள் வழிபாட்டில் பங்கு பெற்று நாங்கள் அடைந்த எல்லா வரங்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம். எங்கள் மன்றாட்டுக்களை இறைவனிடம் பரிந்து பேசி எங்களுக்கு பெற்றுத்தந்த புனித சந்தியாகப்பர் வழியாக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நோயாளிகளுக்காக நாம் மௌனமாக ஜெபிப்போம். நாம் அனைவரும் இறைவனின் ஆசிரை நிறைய பெற்று உடல் உள்ள நலம் பெற ஒன்று சேர்ந்து ஜெபிப்போமாக. தந்தையே இறைவா, உடல் நலம் இல்லாமல் இருக்கும் மக்களை பாரும். நீ உருவாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும்.
எங்கள் மனம் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நல்ல சுகம் கிடைக்கவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாக இருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்களுக்கு மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இங்கு கூடியுள்ள நாம் அனைவரும் புனித சந்தியாகப்பரை நோக்கி நம்பிக்கையுடன் ஜெபிப்போம். அருள்மழை பொழியும் சந்தியாகப்பரை தொட்டுக்கோங்க. இந்த ப்ரே நீங்கள் சொல்லுவீங்களா சார்? இந்த ப்ரே நீங்கள் சொல்லிடுறீங்களா? இல்லை இங்கே இருக்கு, நான் எடுத்து தரேன். நான் ஒன்று அப்படியே தொடர்ந்து அடுத்து இது சொல்லிடுங்க. ஜவன் சொல்லிகிட்டே இருப்பாங்க அவர் வர வரைக்கும். ஓகே சார். ஓகே சார். அவருக்காக வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் இறைவனுக்கும் அதையே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு உடன் இருந்தவர்களை உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கின்றவர்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களாக எழுதி வைத்தவர்களுடைய விண்ணப்பங்களையும் ஆசீர்வதித்து நிறைவேற்றி தாரும். நீ இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீ உணவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? நீ நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? சக்தி மிக்கவராக இருக்கின்ற சந்தியாகப்பரை நாங்கள் கேட்பது இயேசு கிறிஸ்து வழியாக பெற்று தருகின்றவரை அனைவருக்கும் அன்பும் இரக்கமும் தந்து வழிநடத்தும். சகல ஆரோக்கியமும் செல்வமும் தந்து எங்கள் வாழ்வை வளமாக்கும். மன அமைதி ஏற்படுவோருக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு வழி தெரியாமல் இருப்போருக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதியும். உமது புனித வாழ்வில் மரியன்னை உனக்கு துணை புரிந்தது போல எங்களுக்கும் உன்னை துணை புரிய மன்றாடும். இயேசுவின் அன்பு சிலராக இயேசுவோடு உடன் இருந்தது போல் இன்றும் என்றும் எங்களோடு இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் எங்களுக்காக பரிந்து பேசும் புனித சந்தியாகப்பரை. ஆமென். இறைவனின் அன்னையும் நமது அன்னையுமான புனித மரியாவின் துணையை புனித சந்தியாகப்பர் போன்று நாமும் வேண்டி புகழ்ந்து அன்னையின் வல்லமை மிக்க பாதுகாப்பில் நம்மை அர்ப்பணிப்போமாக. பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவர் முடிச்சுட்டு வர வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம். ஓகே சார். இறைவனின் தாயை பாவைகளாக இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். உம்முடைய பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவரே நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே பாவைகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே
பெண்களுக்குள் ஆசை பெற்றவரே, உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவையிலாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவையிலாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக்கொள்ளும். ஆமென். பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, ஓகே ஃபாதர். இறைவன் எங்களுக்காக இப்பொழுதும் ஆமென். பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவையிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவையிலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமென். மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவையிலாயிருக்கிற இயேசுவுக்காய் முதல் மறை சாட்சியாக இரத்தம் சிந்தி சாகும் வரம் பெற்ற புனித சந்தியாகப்பரே, ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவே, வேத சாட்சியும் உமது சீடருமான புனித சந்தியாகப்பருக்கு உயர்ந்த வரங்களை கொடுத்து எருசலேம் நகரிலும் ஸ்பெயின், இத்தாலி நாடுகளிலும் மரோபட்டியிலும் அவரால் பல புதுமைகளை செய்வித்து எண்ணற்ற மக்களை திருச்சபைக்கு அழைத்தீரே. அவரை போற்றி புகழ்ந்து வணங்குகின்ற எங்களுக்கு இவ்வுலகின் ஆசைகள், சாத்தானின் ஆதிக்கங்கள், துன்பங்கள் அனைத்தையும் வென்று முடிவில்லா பேரின்பத்தை பெற அருள் புரியுமாறு புனித அடைக்கலமாதா வழியாகவும் எங்கள் பாதுகாவலருமான புனித சந்தியாகப்பர் வழியாகவும் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒவ்வொரு திருப்பலி என்பது இறைவன் நமக்கு தருகின்ற மாபெரும் ஆசீர்வாதம். அந்த திருப்பலியில் நாம் பக்தியோடு அவருடைய ஆசீருக்காக காத்திருப்பதுதான் அந்த திருப்பலி. நாம் பக்தியோடு காத்திருப்பதோடு நின்று விடாமல் நமது பாவத்தை எண்ணி அவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சொல்லாலும் செயலாலும் கடமையால் பாவங்களை செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கம்மியான வானத்தூதர் போன்ற அனைவரே, சகோதர சகோதரிகளை நம்
எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, திருத்தூதர்களுள் முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தி பேறு பெற்ற புனித சந்தியாகவரை நீர் எங்களுக்கு அளித்தீர். உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாப்பால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு இணைந்து தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசகம். நீங்கள் அரச குருக்கள், தூய மக்கள், உங்கள் அழைப்புக்கேற்ப ஒழுகுங்கள். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 2வது அதிகாரம் 2-5 முடிய, மேலும் 9-12 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, புதியதாய் பிறந்த குழந்தைகள் போல வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வம் உள்ளவர்களாய் இருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள்.
உயிருள்ள கல்லாகிய அவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டதாயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாக கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிபரவினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருள் நின்று தமது வியத்தக ஒளிக்கு அழைத்து வந்துள்ளவரின் மேன்மைமிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. முன்பு நீங்கள் ஒரு மக்களினமாய் இருக்கவில்லை, இப்பொழுது கடவுளுடைய மக்களாக இருக்கிறீர்கள். முன்பு இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றுள்ளீர்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் அந்நியரும் தற்கால குடிகளுமாய் இருப்பதால் ஆன்மாவை எதிர்த்து போர் புரியும் ஊனியல்பின் இச்சைகளை விட்டுவிடும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். பிற இனத்தினர் நடுவில் நன்னடத்தை உடையவராய் இருங்கள். அவர்கள் உங்களை தீயவர்கள் என்று பழித்துரைப்பினும் உங்கள் நற்செயல்களை கண்டு கடவுள் சந்திக்க வரும் நாளில் அவரை போற்றி புகழ்வார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பல்லவி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். பல்லவி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், அவர் நம் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். பல்லவி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். பல்லவி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். பல்லவி. மகிழ்ச்சி நிறை பாடலுடன் ஆண்டவர் திருமுன் வாருங்கள். பத்தாவது பிரிவு இறை வாக்கு பகுதிகள் 46 தொடங்கி 52 முடிய.
அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் எரிகோவுக்கு வந்தனர். அவர்களும் திரளான மக்களும் கூட்டமும் எரிகோவை விட்டு வெளியே சென்றபோது திமேயுவின் மகன் பார்த்திமேயு வழியோரம் அமர்ந்திருந்தார். பார்வையற்ற அவர் பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். நாசரேத்து இயேசுதான் போகிறார் என்று அவர் கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கத்தத் தொடங்கினார். பேசாதிருக்குமாறு பலர் அவரை அதட்டினர். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று, அவரை கூப்பிடுங்கள் என்று கூறினார். அவர்கள் பார்வையற்ற அவரை கூப்பிட்டு, துணிவுடன் எழுந்து வாரும், இயேசு உம்மை கூப்பிடுகிறார் என்றார்கள். அவரும் தம் மேலுடையை எறிந்துவிட்டு குதித்தெழுந்து இயேசுவிடம் வந்தார். இயேசு அவரை பார்த்து, உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார். பார்வையற்றவர் அவரிடம், ரபூனி, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், நீர் போகலாம், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் மீண்டும் பார்வை பெற்று அவரை பின்பற்றி அவருடன் வழி நடந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. எனினும் அது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை எடுத்துள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவதாக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. எனினும் அது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் ஆண்டவரே, தாழ்மையான மண்முன் ஒருங்கி உள்ளம் கொண்ட நீங்களை ஏற்றலும். ஆண்டவரே, இறைவா, நாங்கள் இந்த திருமணம் ஒப்புக் கொடுக்க இந்த திருப்பலி நிறைவேற்ற தந்து ஆண்டவரின் குற்றங்களை கருவியை சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர்
மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கல்வி அருளும். உமது திருவுளப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித சந்தியாகப்பரே வழியாக உம்மை வேண்டுகிறோம். உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றென்றும் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் மின் மன்னகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களின் அடித்தளமாக கொண்டு நிலைநிறுத்தவும் செய்தருளினீ. ஆகவே நாங்கள் இன்று என்றென்றும் வானத்தூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்த்து இதய பற்றுதலோடு உம்மை புகழ்ந்து பாடி மகிழ்ச்சியுடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையெடுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். வாழ்வழிக்கும் வல்ல தெய்வமே இறைவா, இறைமகன் இயேசு கிறிஸ்துவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவானவராக தந்தருளினீர். அவருக்கு ஒரு நல்ல நண்பராக, தோழராக, உறவினராக புனித சந்தியாகப்பரை தந்தீர். அப்பேற்பட்ட முதல் மறைசாட்சியாகிய புனித சந்தியாகப்பர் தம்முடைய இரத்தத்தை சிந்தி இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் மீட்பு பயணத்தில் துணை நின்றார். அவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் வழியாக இத்திருத்தலம் நாடி வந்து இத்திருப்பீடத்தை உற்று நோக்கி ஜெபிக்கக்கூடிய இறைமக்களாகிய இவர்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. எண்ணற்ற இயக்கங்களோடும் கனவுகளோடும் மன்றாட்டுகளோடும் வந்திருக்கக்கூடிய இவர்கள் புனித சந்தியாகப்பரின் வழியாக வேண்டக்கூடிய அனைத்து வேண்டுதல்களையும் வரங்களாக, வளங்களாக, அருளாக, ஆசீர்வாதமாக இத்திருத்தலத்திலிருந்து பெற்று செல்வார்களாக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
தேவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். Please be. Yeah.
செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆட்சி